சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரோகிணி சீக்கிரத்திலே சிக்கி சின்னாமண்ணா ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்க கதையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி வந்து வீட்ட விட்டு ட்ரெஸ்ஸ எப்படியாவது பத்திரணும் அப்படின்னு பிளான் போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸ வந்து ஸ்கூல்லேருந்து டிசிய வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல சேர்ப்போம் அப்படின்னு எடுத்துட்டு எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. இப்ப தற்காலத்துக்கு எங்க வச்சுடா தங்க வைக்க அப்படின்னு அவங்க திவ்யா ஃப்ரெண்டு வீட்ல கொண்டு நம்ம ட்ரெஸ்ஸ கொண்டு விடுறாங்க. "என்னடி இங்க கூட்டு வந்திருக்க?" அப்படின்னு திவ்யா கேட்குறாங்க. "ஏடி நீ தாண்டி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. வேற யாருடி இருக்கா? அப்பன்னா அம்மா ஒண்ணு கிடைக்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாண்டி, அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மாவ காணலையா? என்னடி இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க இருந்தா எனக்கு ரொம்ப இடைஞ்சலுடி. முத்து, மீனா நல்லா தானடி பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஏன்டி அவங்க கிட்ட பிரச்சனைய உருவாக்குற? உன் வீட்ல இருந்தா தான் அது எப்போதுமே சரிதானே?" அப்படின்னு சொல்றாங்க திவ்யா. இத கேட்ட ரோகிணி, "ஏய்! நீ என்னடி பேசுற? அந்த முத்து, மீனா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னைய வீட்ல எப்படியே வச்சிருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு டயத்துலயும் பார்த்தா அவங்க ஃபோன் போட்டு பேசி ஒவ்வொரு இடத்துலயா விசாரிக்கும்போது, சீக்கிரத்திலேயே கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, என் பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனையா வந்துரும்டி" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே, "ஏடேய்! நீ பேசுறதெல்லாம் சரியா இருந்தாலும், அந்த வீட்ல தானே அந்த பையன் இருக்கணும். நீ இங்க கூப்பிட்டு வச்சு இருக்கிறது ரொம்ப நாள் நிலைக்கவா போது? என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயம் வெளிய தெரிய தான் போது. அது இப்பயே தெரிஞ்சுட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும்லடி. ஏடி நீ என்னடி பேசுற? இன்னைக்கு இல்லாட்டாலும் இந்த பிரச்சனை நான் எப்படியாவது அது நேரம், காலம் வரும்போது அப்ப சொல்லிக்கிடுதேன்டி. இப்போதைக்கு இங்க இருக்கட்டும். ஒரு வாரத்துல நான் எப்படியாவது கூட்டு போயிருதேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருந்தாங்க. இங்க முத்து வீட்டுக்கு வராரு. வந்தோனே அண்ணாமலை கேட்குறாங்க, "ஏய் என்னடா ட்ரெஸ்ஸ கூட்டு வரலையா?" "இல்லப்பா ஸ்கூல் போனேன். ட்ரெஸ் வந்து அவங்க அம்மா வந்தாங்க. வந்துட்டு டிசிய வாங்கிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே, "எப்படியோ அவ அம்மாக்காரி வந்து தூக்கிட்டு கூட்டு போயிட்டாளா? வீட்ல சனியன் ஒழிஞ்சது" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இத கேட்ட பக்கத்துல இருக்க மனோஜ், "பாத்தியாம்மா? இப்ப பாத்தீங்களா? நம்ம பண்ணது தான் நடந்திருக்கு. நல்ல வேளை அவங்களே கூட்டு போயிட்டாங்க." இந்த சைடுல இருக்கக்கூடிய அண்ணாமலை கேட்குறாரு, "என்ன விஜயா பேசுற? அந்த வீட்ல எப்படி என்ன விஷயம்னு தெரியல. அவங்க வீட்ல இருந்து வெளிநாட்டுலேருந்து டக்கு டக்குன்னு வந்து அந்த பையன கூட்டு போயிருக்காங்கன்னா, அது யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? இவ்வளவு நாளு முத்து, மீனா அவங்கள பார்த்துருக்காங்க. அவங்க ஆச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லாம வெளிய போயிருக்காங்க. ஆனா, இதுல ஏதோ விஷயம் நடக்குதுன்னு முத்தும், மீனாவும் அதுக்குள்ள பிரச்சனைய சால்வ் பண்ண போறாங்க. அது எதுக்கு உனக்கு வேண்டாத வேல?" அப்படின்னு விஜயா வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை விஜயா பார்த்து பேசுறாங்க. இத கேட்ட விஜயாவுக்கு கோவம் வருது. ஆமா, இவங்களுக்கு இதான வேல. அவங்கவங்க வேலைய எவன் பெத்த புள்ளைய இவங்க எதுக்கு இவ்வளோ தூக்கி வச்சு கொஞ்சணும், வைக்கணும்னு இது பண்றாங்க? அப்படின்னு பார்த்தோனே பக்கத்துல இருக்க ரோகிணி, என்னடா அந்த அத்தை என்னைய பார்த்து கரைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டிக்கு வேல அவளுக்கு. உடனே முத்து சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸோட ஆச்சி வீட்டுக்குள்ள வராங்க. இத பார்த்தோனே முத்தும், மீனாவுக்கும் தூக்கி வாரி போடுது. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது.